காலமுமில்லை, இடமுமில்லை. இருள் மட்டும் இருந்தது. எல்லையற்ற ஆழமான அமைதி. அந்த அமைதிக்குள் ஒரு மெல்லிய அதிர்வு. அதிர்விலிருந்து ஒரு ஒளித்துளி. அந்த ஒளிக்குள் ஒரு நாதம் எழுந்தது. ஓம். அந்த ஓம் என்பது ஒரு ஒலி மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் முதல் மூச்சு. அது படைப்பின் விதை, அது ஞானத்தின் தாய். அந்த ஒலி விரிந்தது, அண்டங்கள் உருவானது, நட்சத்திரங்கள் பிறந்தது. இருளை கிழித்து ஒரு தெய்வத் தீப்பொறி எழுந்தது. அந்த தீப்பொறி ஒரு சக்தி. அந்த சக்திதான் முருகன். சிவனின் தீப்பொறிகள். கைலாயம். சிவ ஆழ்ந்த தியானத்தில். மூன்றாவது கண் திறந்தது. அது கோபமல்ல, அது தர்மத்தின் தீ. அங்கிருந்து 6 நெருப்புப் பொறிகள் வெளியேறின. அவை வெறும் தீ அல்ல, அவை சக்தியின் உருவம். அக்னி அந்த பொறிகளை தாங்கினார். சரவண பொய்கை நோக்கி எடுத்துச் சென்றார். புனித நீரில் அந்த தீ 6 தாமரைகளாக மலர்ந்தது. ஒவ்வொன்றிலும் ஒரு தெய்வக் குழந்தை. 6 முக உருவாக்கம். பார்வதி அந்த குழந்தைகளைக் கண்டாள். அவள் கண்களில் ஆனந்தம், அவள் இதயத்தில் தாய் அன்பு. 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அணைத்தாள். அந்த அணைப்பில் 6 உருவங்கள் ஒன்றானது. 6 முகம், 12 கரம், ஒரே தெய்வம், முருகன். அவரின் முகங்களில் ஞானம், வீரம், அன்பு, கருணை, அழகு, மோக்ஷம். அதே காலத்தில் சூரபத்மன் கடுமையான தவம் செய்தான், வரம் பெற்றான். ஆனால் அவன் மனம் மாறியது. அகந்தை வளர்ந்தது. தேவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர், முனிவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். உலகம் நடுங்கியது. அவனுக்குத் தெரியாது, அவனை முடிக்கப் பிறந்த சக்தி ஏற்கனவே உருவாகிவிட்டது. 6 நாள் யுத்தம். முருகன் வேலை ஏந்தினார். வெற்றிவேல். போர் தொடங்கியது. முதல் நாள் அசுரப்படை சிதறியது. 2ஆம் நாள் இருள் கிழிந்தது. 3ஆம் நாள் அகந்தை குலைந்தது. 4ஆம் நாள் பயம் பிறந்தது. 5ஆம் நாள் அசுரன் தளர்ந்தான். 6ஆம் நாள் சூரபத்மன் ஒரு மாமரமாக மாறினான். முருகன் வேலை வீசினார். மரம் பிளந்தது. ஒளி வெடித்தது. மாற்றம் அழிவல்ல. மரத்தின் ஒரு பகுதி மயிலாகியது, மற்றொன்று சேவலாகியது. முருகன் அவனை அழிக்கவில்லை, அவன் அகந்தையை மட்டும் அழித்தார். இதுவே முருகன் தர்மம். அழிவு மூலம் வெற்றி அல்ல, மாற்றம் மூலம் வெற்றி. வேலின் அர்த்தம். வேல் ஒரு ஆயுதமா? இல்லை, அது ஞானத்தின் ஒளி. அது அறியாமையை கிழிக்கும் முனை. அது பயத்தை வெட்டும் சக்தி. அது மன இருளை ஒழிக்கும் தீ. வெற்றிவேல். அது ஒரு கோஷமல்ல, அது ஒரு நம்பிக்கை. தமிழ் கலாச்சாரம் மற்றும் அறுபடை வீடு. சங்க காலத்தில் குறிஞ்சி நிலத்தின் கடவுள், மலை மக்களின் தலைவன். அவரின் அறுபடை வீடுகள். பழனி முருகன் டெம்பிள், திருச்செந்தூர் முருகன் டெம்பிள்,
சுவாமிமலை முருகன் டெம்பிள், திருத்தானி முருகன் டெம்பிள், பழமுதிர்ச்சோலை முருகன் டெம்பிள். ஒவ்வொன்றும் ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு ஆன்மீக பயணம். உள்ளார்ந்த செய்தி. உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பயமும் ஒரு சூரபத்மன். உங்கள் மனதில் இருக்கும் ஞானவேல், அதை வெல்லும் சக்தி. ஓம் சரவணபவ. இந்த 6 எழுத்துக்கள், 6 சக்திகள். அவரை நம்பி அழைத்தால் அவர் வருவார் உங்கள் உள்ளத்தில். ஒலிக்கட்டும். வெற்றிவேல், வீரவேல். முருகன் அருள் என்றென்றும் உங்களுடன். நன்றி.